விலை குறையும் ஸ்மார்ட் போன்கள் எப்போது முதல் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட் 2026 தாக்கல் செய்திருக்கும் நிலையில் ஸ்மார்ட் போன்கள் உள்ளிட்ட செயற்கை நுண்ணறிவு மற்றும் மின்னணு சாதனங்கள் துறைக்கு குட் நியூஸ் கொடுத்துள்ளார். பேட்டரி தயாரிப்புக்கு தேவையான உதிரி பாகங்கள் மீதான வரி குறைப்பை அறிவித்துள்ளார். இது சந்தையில் எதிரொலிக்கும் என்பதால் புதிய ஸ்மார்ட் போன்கள் விலை குறைய வாய்ப்பிருக்கிறது. பேட்டரி தயாரிப்பிற்கு தேவையான உதிரி பாகங்கள் மீதான வரி குறைக்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். போன் விலையில் 15 முதல் 20% வரை பேட்டரி இருப்பதால் இதன் உற்பத்தி மீதான செலவு குறையும் போது அது ஒட்டுமொத்த ஸ்மார்ட் போன் விலையில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும். டிஸ்பிளே மற்றும் சர்க்கியூட் போர்டுகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மின்னணு உற்பத்தி துறைக்காக 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த காரணங்களால் ஸ்மார்ட் போன் உற்பத்தியில் மிகப்பெரிய தாக்கங்கள் ஏற்படுத்தும் என்பதால் ஸ்மார்ட் போன்கள் விலை குறையும் என நிபுணர்கள் கூறியுள்ளனர். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரி மாற்றங்கள் பொதுவாக 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். இருப்பினும் பல நிறுவனங்கள் பட்ஜெட் அறிவிப்பை தொடர்ந்து தங்களின் பழைய ஸ்டாக் முடிந்தவுடன் அல்லது புதிய மாடல்கள் வெளியாகும் போது விலையை குறைக்க தொடங்குகிறது. எனவே பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் மாதத்திலிருந்தே விலைகள் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் எல்லா போன்களுக்கும் ஒரே மாதிரியான விலை குறைப்பு இருக்காது. இந்தியாவிலேயே அசெம்பிள் செய்யப்படும் சாம்சங், விவோ, ஜியோமி மற்றும் ஆப்பிள் ஐபோன்கள் விலை குறைய வாய்ப்புள்ளது. ஏனெனில் லித்தியம் அயன் பேட்டரி தயாரிப்பிற்கான வாகனங்கள் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் மற்றும் மிட்ரேஞ்ச் போன்களான 15,000 முதல் 30,000 வரை உற்பத்தி செலவு குறைவதால் மக்கள் அதிகம் வாங்கும் பட்ஜெட் ரக 5G போன்கள் விலை 2% முதல் 5% வரை குறைக்கக்கூடும். அதாவது 500 முதல் 1,500 ரூபாய் வரை சேமிக்கலாம். ஐபோன் மற்றும் பிரீமியம் போன்கள் வெளிநாட்டிலிருந்து போன்களை வாங்கி வருவர்களுக்கான தனிநபர் லக்கேஜ் வரி 20%லிருந்து 10% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் துபாய் அல்லது அமெரிக்காவிலிருந்து ஐபோன் வாங்கி வருவர்களுக்கு சுமார் 10,000 முதல் 15,000 வரை செலவு குறைகிறது.